எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லா டாஸ்மார்க் ஊழியரும் இல்லை, சில டாஸ்மார்க் ஊழியர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பதிலை வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் பொதுமக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி கடுப்பாகி போய் நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும், நியூஸ் சேனலுக்கு ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதன் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் டெல்லிக்கு காதுக்கு ஊதி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அநியாயம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எம்ஆர்பி, நீங்கள் எம்ஆர்பி ப்ரைஸுக்கு மேலே ஒரு மினிமம் ஒரு 10 ரூபாய் நீங்கள் வச்சு விற்றாலும், இல்லை 20 ரூபாய் வச்சு விற்றாலும், 30 ரூபாய் வச்சு விற்றாலும், ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் கோடி லிக்கர் வந்து சேல் ஆகுது நீங்கள் பார்த்துக்குங்க. எத்தனை ஆயிரம் கோடி பீர் சேல் ஆகுதுன்னு பார்த்துங்க. எத்தனை ஆயிரம் கோடி ஆல்கஹால் சேல் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அப்போது 30 ரூபாய் 10 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிங்கன்னா இதில் எத்தனை ஆயிரம் கோடி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லை. ஆனால் இந்த பணம் அரசாங்கத்துக்கு போகிறதில்ல, பொதுமக்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு போகிறதில்ல, இல்லை அரசாங்க நிவாரண நிதிக்கு